பரிக்காத்தான் ஒரு பல்லின கட்சி என்பதை நம்புங்கள் என கெடா மந்திரி பெசாரும் பரிக்காத்தான் தேர்தல் குழு தலைவருமான டதஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் வலியுறுத்தியுள்ளார். ஓட்டுக்காக மட்டும் மலாய்க்காரர்களை என் பிள்ளைகள் என்பதும், சீனர்களை என் பிள்ளைகள் என்பதும், இந்தியர்கள் என் பிள்ளைகள் என்றும் பொய்யாக நடிக்கும் கும்பல் பெரிக்காத்தானில் இல்லை என்று அவர் கூறினார். பெரிக்காத்தான் மலாய்க்காரர்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கட்சியாக இருக்கும் அதே நேரத்தில் மலாய்க்காரர் அல்லாதவர்களை வெறுக்கும் கட்சியாக ஒரு நாளும் இருந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தலில் ஓட்டுகளை பெறுவதற்காக இரட்டை வேடமிடும் அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு கட்சியாக பெரிக்காத்தான் இருப்பதாகவும், பெரிக்காத்தான் இந்தியர்களையும் சீனர்களையும் அங்கீகரித்து வருவதாகவும் டதஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் நம்பிக்கை தெரிவித்தார். பரிசான் நேஷனல் செத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும், டிஏபி கட்சியே பரிசானை காத்து வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். பேரா மாநிலத்தின் மந்திரி பசாராக இருக்கும் டதஸ்ரீ சாரணி முகமது வாரிசான் கட்சியைச் சேர்ந்தவர் என்றாலும், பேராக்கில் உள்ள 59 சட்டமன்றங்களில் வாரிசான் 8 சட்டமன்றங்களை மட்டுமே வென்றுள்ளது. பக்காத்தான் கூட்டணியில் இருக்கும் டிஏபி 24 சட்டமன்றங்களை வென்றுள்ளது. பெரிக்காத்தான் 26 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கிறது என்றும், பேராக்கில் வாரிசான் ஒரு பொம்மையாக மட்டுமே இருப்பதாகவும், 24 சட்டமன்றங்களை கொண்டிருக்கும் டிஏபி கட்சிதான் வாரிசானை கட்டுப்படுத்துவதாகவும் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். வாரிசானின் குடுமி டிஏபி கையில் இருப்பதால் டிஏபி கட்சிதான் பேரா மாநிலத்தை ஆட்சி செய்கிறது என்றும், வாரிசான் உயிரற்ற பொம்மையாக இருந்து மலாய்க்காரர்களை ஏமாற்றி வருவதாகவும் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் குறிப்பிட்டுள்ளார். பேரா மாநில சட்டமன்றங்களில் 8 சட்டமன்றங்களை மட்டுமே வைத்திருக்கும் வாரிசான் கூட்டணி எனும் போர்வையில் பழைய எதிரிகளுடன் கூட்டு சேர்ந்திருப்பதாகவும், ஆட்சிக்காக வாரிசான் மக்களை மறந்துவிட்டதாகவும், தொண்டர்களை கலற்றி விட்டுவிட்டதாகவும் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் குற்றம் சாட்டினார். தனியார் கடன் நிறுவனத்தில் கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாத 62 வயது மூதாட்டியின் வீட்டில் கையெறி பெட்ரோல் குண்டுகளை வீசிய ஆடவரை காவல்துறையினர் தேடி வருவதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபாங் ஜைனால் லபெடின் அபாங் அமாட் தெரிவித்தார். கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையில் சம்பந்தப்பட்ட கடன் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தம்மை மிரட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட 62 வயது மூதாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் அபாங் ஜைனால் அபெடின் அபாங் அமாட் தெரிவித்தார். ஈப்போவின் கம்போங் ரப்பாட் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 5 கையெறி குண்டுகள் வீசப்பட்டதில் வீடு மிகுந்த சேதம் அடைந்துள்ளதாக அபாங் ஜைனால் தெரிவித்தார். ஆடவர் ஒருவர் சாலையில் நின்றபடி வீட்டுக்குள் கையெறி பெட்ரோல் குண்டுகளை வீசும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரான மூதாட்டி கையெறி குண்டுகளை வீசிய ஆடவரை அடையாளம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சாலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கி ஆடவர் ஒருவர் வழிப்பறி செய்து மோட்டார் சைக்கிளில் தப்பி செல்லும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் தான் செங் லீ தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட ஆடவர் மீது முன்னமே 15 போலீஸ் புகார்கள் இருப்பதாகவும், தேடப்படும் குற்றவாளிகளில் அவரும் ஒருவர் என்றும் தான் செங் லீ கூறினார். சம்பந்தப்பட்ட ஆடவர் ஒரே நாளில் 2 வெவ்வேறு சாலைகளில் வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும், காலை 8:26 மணியளவில் கூலாய் ஜலான் ஸ்ரீபுத்ரா சாலையில் உள்ள ஒரு இந்தோனேசிய பெண்ணிடம் கொள்ளையிட்டதாகவும், இந்தோனேசிய பெண் கத்தி குத்துக்கு உள்ளானதாகவும், மீண்டும் 8:45 மணிக்கு தமான் இம்பியான் சனாய் சாலையில் மற்றொரு வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் கூலாய் முழுவதும் தேடி 2 மணி நேரத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட அவ்வாடவரை கைது செய்ததாக தான் செங் லீ கூறினார். கைது செய்யப்பட்டவர் 40 வயது ஆடவர் என்றும், சோதனையில் மெத்தாம்பெத்தமைன் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தான் செங் லீ கூறினார். ஸ்லாங்கூர் போக்குவரத்து குற்ற புலனாய்வு துறையினர் கொத்தா கபினிங் சாலையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 30 வயது இளைஞர் போதைப்பொருள் உட்கொண்டதாக தெரிய வந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 30 வயது இளைஞர் கடந்த விடுமுறையின் போது நண்பர்களுடன் இருந்தபோது நண்பர் தன்னிடம் ஏமாற்றி அதனை கொடுத்ததாகவும், போதைப்பொருள் என தெரியாமல் அதனை உட்கொண்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
மேலதிக விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரின் நண்பர்களை தேடி வருவதாகவும் ஜேபிஜே தலைமை இயக்குனர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவர் கஞ்சா வகை போதைப் பொருளை உட்கொண்டிருப்பது சோதனையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரியாமல் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படியும் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி வலியுறுத்தியுள்ளார். அண்டை வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்ட ஆடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோலத்திரங்கானுவில் உள்ள கம்போங் கெலோங் காஜா குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் சிக்கி இருந்தவர்களை மீட்கும் போது அண்டை வீட்டுக்காரர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாகவும் சம்பவ இடத்தில் இருந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் கோலத்திரங்கானு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் தொய்பா தாயிப் தெரிவித்தார். நேற்று இரவு 10:30 மணிக்கு தீ விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதும் 21 தீயணைப்பு அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் கோலத்திரங்கானு தீயணைப்புத்துறை இயக்குனர் தொய்பா தாயிப் கூறினார். தீயினால் பாதிக்கப்பட்ட வீட்டில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேர் சிக்கி இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் அதிகாலை 1 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மூச்சு திணறல் ஏற்பட்ட ஆடவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தீ விபத்தில் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தொய்பா தாயிப் கூறினார். நாடு முழுவதும் உள்ள முதலாளிகள் எந்த ஒரு சட்ட ரீதியான விளைவுகளையும் எதிர்கொள்ளாமல் தாமாக முன்வந்து சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவில் பதிவு செய்ய ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இணங்க தவறியவர்கள் மீது அமைப்பு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று பெர்கேசோ குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்துஸ்ரீ முகமது அஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்தார். பெர்கேசோவின் தற்போதைய பதிவுகளின் அடிப்படையில் உற்பத்தி துறையில் 24 விழுக்காடு வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து கட்டுமானத்தில் 17 விழுக்காடும் பிற சேவை நடவடிக்கைகளில் 11 விழுக்காடும் மொத்தம் 5,27,698 நபர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்லூன் கோலா பெர்லிஸ் நெடுஞ்சாலையில் உள்ள தித்தி கெர்பாவ் மேம்பாலம் அருகே தனது 11 வயது மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக நேற்று ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஜித்ராவில் உள்ள குழந்தையின் பள்ளி தலைமை ஆசிரியர் திங்கட்கிழமை காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து ஹரிரயாவை கொண்டாடும் போது 33 வயது சம்பந்தப்பட்ட பெண் பிற்பகல் 1:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக கங்கார் காவல்துறை தலைவர் ஏசிபி ஷராஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். சிறுமியின் தாயார் துஷ்பிரயோகம் செய்ததாக நம்பப்படுகிறது. சிறுமி பள்ளிக்கு தாமதமாக வந்தபோது தலைமை ஆசிரியருக்கு நிலைமை தெரியும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கங்காரில் உள்ள துவாங்கு ஃபவுசியா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவரின் உடலின் பல்வேறு பகுதிகளில் காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.